இன்னைக்கு வீடியோல ஒரு 35 பேர் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா நாங்க எல்லாரும் ட்ரிப் போயிருந்தோம். அங்க என்னென்ன நடந்தது, ஃபன் பண்ணது, இது எல்லாமே தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னோட தாய் மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து 2 மினி பஸ்ல ஃபுல் ஃபேமிலியே போயிருந்தோம். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பஸ்ல ஏறிட்டு, ஆனா ஒரு ஜீவன் மட்டும் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். அழகா வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. எல்லாருமே அமைதியா உட்காந்துட்டாங்க. நாங்க அமைதியா இருப்போமா, சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாலே செம்ம ஜாலி தான். ஸோ எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். ட்ரிப்பு போனாலே எல்லாரும் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச வைபான சாங்கை போட்டு செம்மையா டான்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்க எல்லாருமே செம்மையா டான்ஸ் பண்ணிட்டே வந்தோம். பிரணேஷ் இந்த வாட்டி செம்மையா பண்ணியிருந்தான். இதுல ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, எங்க அப்பா வந்து பிரணீதாவை தூக்கி வச்சுட்டு சூப்பரா டான்ஸ் பண்ணாரு. அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஏற்காடு பக்கமா வந்தது மலையேற ஆரம்பிச்சிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு வண்டி வந்து பஞ்சர் ஆகி நின்றுச்சு. இந்த வண்டினால பாத்தீங்கன்னா மலையில நிறைய டிராபிக் ஆயிருச்சு. அந்த டிரைவருக்கு வந்து டயர் மாத்தவே தெரியல. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் இறங்கி டக்கு டக்குன்னு வண்டி டயரை மாத்தி அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி எல்லாரும் அழகா மலைக்கு போனோம். மலை மேல ஏற ஏற அந்த மலையோட வியூ சரி, வைபான சாங்கு, அதுக்கப்புறம் அந்த ஜில்லுன்னு காத்துது எல்லாமே செம்மையா இருந்துச்சுங்க. ஒரு வழியா மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இறங்கிட்டோம். பின்னாடி வந்த வண்டியில இருக்கவங்களும் இறங்கிட்டாங்க. பஸ் வந்து ரொம்ப முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அங்க இருந்து 2 பஸ்ல இருக்கவங்களுமே ரொம்ப தூரம் வாக் பண்ணி போற மாதிரி ஆயிருச்சு. மேல வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருந்ததுனால பிரணீதா அழகா ஓடிட்டு இருந்தாங்க. மேல வந்து பக்கோடா பாயிண்டோட வியூஸ் வந்து சூப்பரா இருந்தது. வெயில் இருந்தது, ஆனா ஜில்லுன்னு காத்து அடிச்சதுனால பெருசா தெரிஞ்சுக்கல. பக்கோடா பாயிண்ட்ல சைட்ல பாத்தீங்கன்னா கிரில் இருக்கும். அங்க வந்து வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கிறதுனால எல்லாரும் செல்ஃபி போட்டோ வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பக்கோடா பாயிண்டோட டாப் வியூ. இதுக்குள்ள இருந்து ஃபுல் வியூ நம்ம பார்த்து ரசிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா என் சிஸ்டர் பையனும் பிரணீதாவும் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தோம்னா லைனா நிறைய கடை இருந்துச்சு. லைட் எரியற பால் இருந்துச்சு. பிரணீதா ஒவ்வொரு பாலையும் ஷேக் பண்ணி பார்த்து லைட் எரிய வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. ஆனா எதையும் வாங்கல. இப்படியே ஒவ்வொரு கடையிலயும் வாங்கிக்கோன்னு சொன்னா விளையாண்டு வச்சுட்டு வரா. ஒரு வழியா கோழி குஞ்சு சாஃப்டா இருந்ததுனால 2 கோழி குஞ்சு மட்டும் அழகா வாங்கிட்டு வந்துட்டா. அப்படியே அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே பக்கோடா பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். அங்கிருந்து அப்படியே நடந்து போய் பஸ் ஏறி வேற லொகேஷன் போலான்னு போனோம். அங்க பஸ் நிறுத்தினதுமே பிரணீதா அங்க குட்டி நாய் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் தோத்தி பிடிச்சி கிச்சு பண்ணி அது கூட விளையாண்டுட்டு இருந்தா. விளையாண்டு பிரணீதா ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க 4 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வாக் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லொகேஷன் போனதும் நிறைய கடை இருந்தது. எங்க அப்பா வந்து எல்லாருக்கும் மாங்காய் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் பாருங்க அந்த லாஸ்ட்ல மாங்காய் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த குட்டீஸ் 2 பேரும் ஒவ்வொரு கடையா போய் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து தங்கச்சி அழகா கையை பிடிச்சி ஒவ்வொரு கடையா கூட்டிட்டு போய் அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேயே ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாம் வாங்கி குட்டீஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்லிங் பேக் வந்து சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு இருந்தோம். பிரணீதா பாருங்களேன் என்னமோ 5th 6th போற மாதிரி எழுதுற மாதிரியும் ஜாமெட்ரி பாக்ஸ் பென்சில் பேனா செட் வாங்கி வச்சிருக்கா. ரோஸ் கார்டன் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பட்டு நூல் தயாரிக்கிற இடம் இருந்தது. அங்க கிட்ஸுக்கான நிறைய விளையாட்டுதெல்லாம் இருந்தது. அதுல கிட்ஸ் எல்லாம் விளையாடலைங்க, என் சிஸ்டர்ஸ் வீட்டுக்காரர் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் நாங்க 4 பேர் பாத்தீங்கன்னா இந்த சுத்தரத்துல உட்காந்து சுத்தி விட்டு அழகா விளையாண்டுட்டு இருந்தோம். இல்ல அடியில புடிக்குது, போகுது. இங்க இருந்து தூரமா போனா ஒரு குடிசை தெரியுது பாத்தீங்களா, வெளியே 2 பேர் வராங்களா, 2 பேர் நம்ம ஆளுங்க தான். உள்ள போனா சட்டி பானை அப்புறம் லாந்தல் எல்லாமே இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா அழகா இருந்தது. அது எல்லாத்துலயுமே நிறைய ஹார்டின் இருந்தது. அதுக்குள்ள அப்படியே பூந்து வீடியோ எடுத்துட்டே வந்தா லாஸ்ட்ல நாங்க இருப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஏர்லயே வாக் பண்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. அதுல அழகா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன். பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுது. அதுலதான் பட்டு பூச்சை வளர்த்து அதுல இருந்து எப்படி நூல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற எஜிபிஷன் போட்டிருந்தாங்க. இப்ப நம்ம அதுக்கு தான் போறோம். அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேல போனோம் அப்படின்னா சில்க் வேர்ல்டு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படின்னா அந்த எஜிபிஷனை நம்ம பார்க்கலாம். உள்ள போனோம் அப்படின்னா ஒரு மேஜிக் மிரர் தெரியுது. அதுல வந்து பிரணேஷோட தலை மட்டும் தான் தெரியும், உடம்பு எல்லாமே ஹைட் ஆயிரும். இந்த இல்யூஷன் பார்க்க சூப்பரா இருக்குல்ல. அப்படியே இங்க இருந்து உள்ள போனோம் அப்படின்னா அந்த பட்டு கூட்டுல இருந்து எப்படி நூல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மிஷின் அங்க வச்சிருந்தாங்க. அங்க வந்து கைத்தறி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே இன்னொரு பில்டிங் போனோம் அப்படின்னா அங்க வந்துதான் பட்டுப்புழு எப்படி வளருது அப்படிங்கறது, அதாவது முட்டையில இருந்து புல் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத ஒரிஜினல் புழுவோடயே வச்சு காட்டியிருந்தாங்க. அங்க நம்மள மாதிரியே வந்து எஜிபிஷன் பார்க்க வந்தவர் வந்து நமக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த பட்டுப்புழுவை பத்தி சொல்லியிருந்தாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பட்டுப்புழுவோட கூட்டுல கட் ஆகாம 900 மீட்டர்ல இருந்து 1200 மீட்டர் வரைக்கும் கட் ஆகாம நூல் எடுக்கலாமா. எவ்வளவு நீளம் வரும் நினைக்கிறீங்க? 10 மீட்டர் வேணுமா? 900 to 1000 மீட்டர் வரும். அப்படியேங்கப்பா.
கட்டே இல்லாமல் கட்டே இல்லாமல் லாஸ்டா வந்து சேருராயன் மலையோட டாப்புக்கே போயாச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி வியூவை பாக்குற மாதிரி இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே போய் அழகா ரசிச்சுட்டு இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 காட்டெருமை மேஞ்சிட்டு இருந்தது. நல்லா சேர்ல ஊறி வந்திருக்கு. இங்க வந்து கிளைமேட் நல்லா இருந்ததுனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு டாப்புங்கிறதுனால காத்தும் நல்லா ஜில்லுன்னு வந்தது. பெருசா வெயில் தெரியல. இங்க வந்து சேருராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த சாமி வந்து குகைக்குள்ள இருக்கிறதுனால உள்ள வந்து கேமரா வந்து அலோடு இல்ல. அதனால உள்ள போய் நாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படின்னா இந்த மலையோட ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாங்க. சூப்பரா இருக்கும். அங்க இருக்க பில்டிங்ஸ், அந்த மலையோர இருக்க வீடுங்க எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. இங்கே எல்லாருக்கும் பீஸ் போச்சுங்க. இங்க இருந்து அப்படியே பிரணீதாவை தூக்கிட்டு பஸ்ல ஏறி பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்ல போனா பிரணீதா ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அங்க போய் பார்த்தா பார்க்ல ஆக்டிவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கேம் ரொம்ப நாளா சர்க்கிள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு ஹைட்ல இருந்து விடுவாங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த சர்க்கிள் வர ஸ்டெப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நானே ஏறேன்னு சொல்லிட்டு அவளே ஏறினா அது கொஞ்சம் ஹைட்டாவே இருந்தது. அங்கேயே கிட்ஸ்க்கான நிறைய கேம்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் விளையாட வச்சுட்டு அப்படியே எல்லாரும் பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினதுமே எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். பிரணீதாவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக அப்படியே நானும் தூங்கிட்டேன். கிட்ஸும் வந்து ரொம்ப சோர்வா இருந்தாங்க. இப்படிதாங்க எங்க ஃபேமிலி ட்ரிப் வந்து முடிஞ்சது.